ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷிப்ராக்கெட் பத்தி பார்க்க போறோம். அதாவது செல்ஃப் ஷிப்பிங்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ உங்க வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல இல்லாட்டி ஃபேஸ்புக்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஸோ டெலிகிராம் வழியா உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. இல்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எது வழியா ஆர்டர் வந்தாலும் இல்லாட்டி உங்களோட ஓன் வெப்சைட் மூலமா உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, எப்படி நம்ம கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த பார்சலை சென்ட் பண்ணாம வீட்டில இருந்தே எப்படி கொரியரை அரேஞ்ச் பண்றது? ஸோ காமர்ஸ் சர்வீஸை எப்படி வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஷிப்ராக்கெட் டேஷ்போர்டில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து ஃபேஸ்புக்கில் வருது, இல்லை இன்ஸ்டாகிராமில், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வருது, ஆர்டர் வருது. ஸோ கஸ்டமர் இந்த பொருள் தான் வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பர்டிகுலராக கேட்டுட்டு அவங்க அட்ரஸை அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஷிப்ராக்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷிப்ராக்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோகளில் பார்க்கலாம். ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர் வந்து அவங்க அட்ரஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதாவது பையர் நேமும் பையர் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அனதர் ஃபோன் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நம்ம பையர் நேமையும் ஃபோன் நம்பரையும் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். பையர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் பையர் நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பையர் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பையரோட கம்ப்ளீட் அட்ரஸை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பின்கோடு அப்படிங்கிற இடத்துல பின்கோடு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் சிட்டி, ஸ்டேட்டு, அப்புறம் கண்ட்ரி எல்லாம் அதுவே ஃபில் பண்ணிக்கும். ஸோ அதுக்கடுத்து கம்பெனி நேம்ங்கிறது ஆப்ஷனல் தான். ஸோ தேவையில்லை. ஸோ இதில் டிக் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே அட்ரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து மஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நமக்கு ஆர்டர் டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ ஆர்டர் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் ஐடி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரும் கொடுக்கலாம். இல்லை கீழே பாருங்கள் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து ஆர்டர் டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆர்டர் வந்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இன்றைக்கி டேட் கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை அப்படியே விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் சேனல்னு சொல்லி கஸ்டம்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஆர்டர் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அது கொடுக்க வேண்டாம், தேவையில்லை. ஸோ ஆர்டர் டேக் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் தேவையில்லை. ஸோ கீழே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் கிட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சுக்கிறேன். அப்புறம் எஸ்கேயு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. நம்ம மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறதுனால எந்த நம்பராலும் கொடுக்கலாம். ஸோ குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை ப்ராடக்ட் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் ஒன்றே தான் அனுப்ப போகிறேன். ஸோ ஒன்று கொடுத்துடலாம். ஸோ ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 500 கொடுத்துட்றேன். ஸோ உங்களோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து டேக்ஸ் ரேட் கேட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் இதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கூகுளில் போய் பிளாஸ்டிக் டாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணால் எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் டாய்ஸ் ஹச்எஸ்என் கோடு ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 5% காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹச்எஸ்என் கோடும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் 5% போட்டுக்கலாம். ஸோ இதில் ஹச்எஸ்என் கோடை இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லை. ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க. டாய்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதில் ஆட் அனதர் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் கேஷ் வாங்குறது. ஸோ ப்ரீபெய்டு அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ஆல்ரெடி கூகுள் பேயோ இல்லை ஃபோன்பேயோ அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாவது மூலமாக உங்களுக்கு பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ரீபெய்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரீபெய்டுங்கிறது கொடுத்துக்கோங்க. கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பாருங்கள் மோர் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் ப்ரைஸ் வந்து 500 மட்டும்தான் செட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஷிப்பிங் சார்ஜ் எதுவும் செட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஷிப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 50 ரூபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 550 அப்படின்னு வந்துச்சு. அதாவது நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து வாங்குறதா இருந்தால் இல்லை ஷிப்பிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இதில் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த செக் பாக்ஸை எடுத்து விட்ருங்க. ஸோ 500 ரூபீஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் 500 ரூபீஸ் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண போகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பிக்கப் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஷிப்ராக்கெட் கொரியர் சர்வீஸ் வந்து எங்கே வந்து பொருளை பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எத்தனை அட்ரஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஆனால் ப்ராடக்ட் வந்து என் ஃப்ரெண்டு வச்சிருக்கேன், அதாவது கோயம்புத்தூரில் இருக்க ஃப்ரெண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸை கொடுத்து ப்ராடக்டை டேரெக்டாக கஸ்டமருக்கு கோயம்புத்தூர்லேருந்தே நீங்கள் சென்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அவங்க கோயம்புத்தூரில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே போய் பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னோடய அட்ரஸ் கொடுத்துருக்கேன்.
என்னோட வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி என்னோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்கள் நண்பர்கள் அட்ரஸு இதில் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷிப்ராக்கெட் பற்றி தெரியாது, ஆனால் கொரியர் அனுப்புறதுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் அவங்க அட்ரஸ் கொடுத்து கூட நீங்கள் உங்கள் அட்ரஸ், அதாவது பிக்கப் அட்ரஸ் அவங்க அட்ரஸ் கொடுத்து டூ அட்ரஸை உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணி உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ உங்களோட பிக்கப் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வெயிட் கேட்டிருக்காங்க, அதாவது கேஜியில் கேட்டிருக்காங்க. 100 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 0.1 போட்டிங்க அப்படின்னா 100 கிராம்னு அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட 1 கேஜி இருக்குது அப்படின்னா 1 போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து லென்த்து, வித்து, ஹைட்டு கேட்டிருக்காங்க, அதாவது பாக்ஸோட நீளம், அகலம், உயரம் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் பேக்கேஜ் வெயிட்டெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லர் நேம் ஆப்ஷனல் தான், அது தேவையில்லை. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் ஆப்ஷனல் தான், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், ஸோ தேவையில்லை. ஆட் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஆர்டர் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஆட் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஷிப் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் சேவ் அண்ட் பிரிண்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொரியர் சர்வீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அதாவது டெலிவரி, இகாம் எக்ஸ்பிரஸ், அப்புறம் அமேசான் சர்ஃபேஸ், அப்புறம் இகாமர்ஸ் எக்ஸ்பிரஸ் சர்ஃபேஸ், அப்புறம் டெலிவரி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னு கொரியர் சர்வீஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. டெலிவரி ₹88.27 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ₹134.18 வந்து இகாம் எக்ஸ்பிரஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அமேசான் வந்து ₹59.84 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற சார்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எது கம்மியான சார்ஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அமேசான் சர்வீஸ் வந்து ரெக்கமெண்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ₹59 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிப் வித் அமேசான் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூ செலக்டட் எ கொரியர் ரெக்கமெண்டட் பை ஷிப்ராக்கெட் ஃபார் யுவர் ஆர்டர். ஸோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. அதில் வந்து ஸோ இதில் அப்டேட் கொரியர் பீரியாரிட்டி அஸ் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சம்மரின்னு கொடுத்து கொரியர் அமேசான் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பிக்கப் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டு ஃபாலோவிங் பிஃபோர் ஷிப்பிங் யுவர் ஆர்டர், அதாவது நீங்கள் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிக்கப் யுவர் ப்ராடக்ட் ப்ராப்பர்லி வித் த இன்வாய்ஸ் இன்சைடு, அதாவது இன்வாய்ஸை உள்ளே வச்சு நீங்கள் ப்ராப்பராக பேக்கிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஷிப்பிங் லேபிள் அண்ட் பேஸ்ட் இட் ஆன் த பேக்கேஜ், அதாவது ஷிப்பிங் லேபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேக்கேஜ் மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அண்ட் டவுன்லோட் மேனிஃபெஸ்ட் ஃபார் யுவர் ஆர்டர், அதாவது மேனிஃபெஸ்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அதாவது பிக்கப் பண்ண வரவங்கள்ட்ட நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வெயிட் ஃபார் பிக்கப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஹேண்ட் ஓவர் யுவர் ஷிப்மெண்ட் ஃபார் டெலிவரி, அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிக்கப் பண்ண வரவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் யுவர் ஆர்டர் ஷெட்யூல்டு டு பிக்கப் டுடே 4 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு உங்களுக்கு பிக்கப் பண்ண ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டவுன்லோட் லேபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேபிள் டவுன்லோட் ஆயிரும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லேபிள் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை மேலே பாருங்கள் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்கள் பேக்கிங்க்கு வெளியே நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி உங்கள் லேபில் வெளியில் ஒட்டிக்கோங்க, ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி தான் உங்கள் ப்ராடக்டை ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ மேனிஃபெஸ்ட்டும் இன்வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஷிப்ராக்கெட் போய்க்கோங்க. ஸோ ரெடி டு ஷிப் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் டீட்டெயில், கஸ்டமர் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இதான் டேக்ஸ் இன்வாய்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ். இதை பார்த்து தான் கஸ்டமர் வந்து ப்ராடக்டோட ரேட்டு, ப்ராடக்டோட டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது உங்கள் பேக்கிங்குள்ளே இந்த இன்வாய்ஸை வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஷிப்ராக்கெட் போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மேனிஃபெஸ்ட் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதாவது கொரியர் பிக்கப் பண்ண வரவங்கள்ட்ட நம்ம கொடுக்கணும், அதுக்காக மேனிஃபெஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சைடில் தள்ளுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது தள்ளுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்வாய்ஸ், லேபிள், கேன்சல். ஸோ இன்வாய்ஸை நீங்கள் ரீடவுன்லோட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ லேபிளையும் நீங்கள் ரீடவுன்லோட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஆர்டர் வேண்டாம் கேன்சல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கேன்சல்னு கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஜென்ரேட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பிக்கப் பண்ண வர்றவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டா போதும். ஸோ நம்ம இப்போ ஷிப்ராக்கெட் போய்க்கலாம். ஸோ இப்போ பிக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்கள் பார்சல் வந்து பிக்கப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏப்ரல் 22, 2022 பிக்கப் ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க சொன்ன டேட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் வெப்சைட்டில் நீங்கள் லிங்க் பண்ணி குரூப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர் வரும். ஸோ அதை வீட்டிலேருந்து எப்படி நீங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஷிப்ராக்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் கஸ்டமருக்கு கொரியர் சென்ட் பண்ணி உங்கள் இகாமர்ஸ் சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.